இந்த மாதத்தில் நீங்கள் இந்த பொருள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு அது வாங்கிட்டு போகக்கூடிய பக்தர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. உங்கள் வாழ்க்கை வந்துட்டு சுபிட்சமாக மாற ஆரம்பிக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நன்மைகளாக நடக்குங்க. அந்த பழங்கள் இந்த வாங்கி கொடுக்க போகிறோம் இல்லையா, அதோட இன்னும் பல பொருட்கள் வந்து சேர்த்து வாங்கி கொடுக்க போகிறோம். அதை வந்துட்டு கோவிலில் வச்சுட்டு அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு வாங்கி போகக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையிலையும் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்குங்க. அது அவ்வளோ ஒரு பெரிய பலன் இருக்குது. அதை வந்து கொடுக்குறவங்களுக்கும் சரி பெறுபவர்களுக்கும் சரி அவ்வளோ நல்ல விஷயங்களாக வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்க போகுது. இந்த விஷயந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது, வரக்கூடிய பெரும் ஆபத்துக்களை வந்து தடுக்கக்கூடியது, உங்களுக்கு இருக்க கெட்ட நேரத்தையுமே வந்து நல்ல நேரமாக மாற்றக்கூடியதுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு வந்துட்டு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க போகிறோங்க. அது என்ன பொருள், எந்தெந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு வந்து பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கட்டாயமாக வந்துட்டு இந்த பதிவை பாருங்கள். உங்களோட கஷ்ட காலம் தீர்றதுக்கான வழிமுறைகள்லாம் பிறக்குங்க. உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அந்த ஆடி வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் சரி, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க, இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கொடுக்கணும்லாம் இல்லைங்க. உங்களுக்கு என்றைக்கு வந்துட்டு உங்களால் கொடுக்க முடியுமா அன்றைக்கி போயிட்டு கோவிலுக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயங்க. அந்த எலுமிச்சம்பழங்களை வாங்கி உங்கள் கையால் மாலை கோர்த்து போய் கொடுக்குறது ரொம்ப. பழங்கள் மேலே உங்களோட விரல்கள் படும்போது, உங்களோட கைகள் படும்போது அந்த கஷ்டங்கள், உங்களோட கஷ்டங்கள், கெட்ட நேரங்கள் இது எல்லாமே விலகி போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிகப்படியும் சரி பெரியவங்களும் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்களே அந்த மாலையை கட்டி கோர்த்து, அதாவது கோர்த்து போய் வந்து அம்மனுக்கு கொடுங்க. அதே மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், சந்தன குங்குமமோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் குங்குமமோ கட்டாயம் வாங்கிட்டு போகணுங்க. 2 விளக்கு போடணும். அது வந்துட்டு அகல் விளக்கு, 2 அகல் விளக்கு போடணுங்க. அது நெய்யாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அம்மனுக்கு அம்மன் கோவிலில் 2 சைடு வந்துட்டு 2 விளக்கு வந்து போடணுங்க. அதாவது அங்கே விளக்கு போடுறவங்க தனியாக இடம் வச்சுருப்பாங்க இல்லையா, அம்மனை பார்த்து நேருக்கு நேராக கூட அந்த இடத்துல வச்சு கூட நீங்கள் விளக்கு போடலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு வசதி இல்லைங்க, எங்களுக்கு அந்தளவுக்குலாம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாங்க. உங்களால் எத்தனை பழங்கள் வாங்க முடியுமோ அத்தனை பழங்களை மட்டும் கூட போய் கொடுக்கலாங்க. பழங்கள் மட்டும் தனியாக கொடுக்கக்கூடாது. அதோட சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ பூ கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதாவது மாலை வாங்கி போட உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா அந்த அம்மனுக்கு வந்துட்டு ரோஜாப்பூ மாலை இல்லைன்னா மல்லிகைப்பூ மாலை வாங்கிக்கோங்க. சரி, எங்களுக்கு அந்தளவுக்குலாம் வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கட்டின பூ கூட மல்லிகைப்பூ இல்லைன்னா ரோஜாப்பூ வாங்கிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உதிரிப்பூக்கள், மல்லிகைப்பூ இல்லைன்னா ரோஜாப்பூக்கள் வந்து உதிரிப்பூக்களாக வாங்கி போய் கூட கொடுக்கலாங்க. இந்த எலுமிச்சம்பழம் வந்துட்டு உங்களால் எத்தனை பழம் வாங்க முடியுமோ அத்தனை பழம் வாங்கி போய் அம்மனுக்கு வந்துட்டு பாதத்தில் வந்து சமர்ப்பிக்க கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு வருவாங்க இல்லையா, அந்த வர்றவங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழங்களை வந்துட்டு கொடுக்க சொல்லி அர்ச்சகர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லிடலாங்க. அந்த சொல்லும் போது வேறு யார்ட்டையும் கொடுத்தலாம் இதெல்லாம் கொடுத்து விடக்கூடாதுங்க. நேரடியாக நீங்கள் தான் போய் கொடுக்கணும் கோவிலில். நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு வாங்கி சரி எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, நீங்கள் போய் கொடுத்துருங்க, கோவிலில் போய் கொடுத்துருங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த யார் போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் பாருங்கள், நீங்களே வந்துட்டு நேரடியாக வந்து கோவிலில் போய் கொடுக்கணுங்க. இது எந்த நாள், இந்த ஆடி மாதத்தில் எந்த நாள் வேணாலும் போய் கொடுக்கலாம். அடுத்து அந்த பாதத்தில், அம்மனோட பாதத்தில் வச்சு அந்த எலுமிச்சம் பழங்களை வந்துட்டு கோவிலுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையிலேயே நல்லது நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலேயே நல்லது நடக்கும், அவங்க வாழ்க்கையிலே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த அம்மனோட பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பழம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆபத்துக்கள், கெட்ட நேரங்கள் இது எல்லாமே வந்து விலகி போகுங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த ராஜகனியான எலுமிச்சம்பழம் வந்துட்டு அம்மனோட பாதத்தில் வச்சு அது மற்றவர்களுக்கு போகும்போதும் சரி, நீங்கள் கொடுக்குறதுனாலையும் சரி, எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பாருங்கள், கட்டாயம் வந்து இது மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ, வசதி இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து செய்யலாம். வசதி இல்லை நிறையாலாம் கடை வாங்கிலாம் செய்யணும்னு தேவையில்லை. உங்கள் கையில் எந்த அளவுக்கு நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு செய்யலாம். நீங்கள் கடை வாங்கிலாம் செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, கடவுளுக்கு தெரியும் இல்லையா உங்களால் இதான் முடியும், இதுக்கு மேலே உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து செய்யுங்க.
நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சிருக்க காரியங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடியது அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கை வந்துட்டு நல்ல நிலைமையில் மாறும். கிரக பயிற்சிகள்னால உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படி சொன்னால் அதுவுமே விலகி போகும். அது இந்த ஒரு மாதம் மட்டும்தாங்க. இந்த சான்ஸை வந்து விட்டுறாதீங்க. இது இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு. இது வழியாக பெரியவர்கள் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி முக்கியமான நிறைய ஆன்மீக விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமையே இருக்குங்க. இது எல்லாமே நம்ம பதிவில் வந்துட்டு அடுத்தடுத்து வரும். ஏற்கனவே வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த முறைப்படி வந்து வழிபாடு பண்ணி பலனடைய வேண்டிக்கிறேங்க.